வணக்கம். நாம தினமும் எத்தனையோ விஷயங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா என்றைக்காவது ஒரு நாள் நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த முழு உலகமே அழிஞ்சு போயிடும் நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா? வாங்க அந்த ஒரு பெரிய ரொம்ப ஆழமான கேள்விய பத்தி தான் நாம இன்னைக்கு அலச போறோம். இந்த கேள்வியை கேட்டோடனே நம்ம எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் ஒரு அமைதி வரும் இல்லையா? இது ஏதோ நம்ம கற்பனையில வர்ற விஷயம் மட்டும் இல்ல. அறிவியலாளர்களும் சரி தத்துவவாதிகளும் சரி ரொம்ப தீவிரமா இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த உலகம் எப்படி அழியும், எப்போ அழியும், அதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு? சரி, வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். உலகத்தோட முடிவை பத்தி பேசும்போது நாம முதல்ல பார்க்க வேண்டியது இங்கேயோ வெளியிருந்து வர ஆபத்து இல்ல. ஆச்சரியமா இருக்கும், ஆனா உண்மை அதுதான். நாமளே நமக்கு உருவாக்கிக்கிட்ட ஆபத்துகளை தான். இப்படி மனுஷங்க உருவாக்குன ஆபத்துகள்ல ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்னு நம்மள மெதுவா கொல்லும், இன்னொன்னு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் காலி பண்ணிடும். யோசிச்சு பாருங்களேன், இந்த ரெண்டு அச்சுறுத்தலுக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு. புவி வெப்பமடைதல்ன்றது ஒரு மெதுவான விஷம் மாதிரி. பல நூறு வருஷம் கழிச்சு நம்ம சென்னை, மும்பை மாதிரி நகரங்களை கடலுக்குள்ள கொண்டு போகும். ஆனா ஒரு அணு ஆயுத போர், அடையப்பா, அது ஒரே நாள்ல நம்ம மனித இனத்தோட சரித்திரத்துக்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடும். சரி, நாம நமக்கு உருவாக்கிக்கிட்ட பிரச்சனைகளை விடுங்க. நம்மள தாண்டி இந்த பிரபஞ்சமே நமக்கு சில ஆபத்துகளை வச்சிருக்கு. ஆனா இதுல ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த ஆபத்துகள் எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட கதை கிடையாதுங்க. இது நம்ம பூமி மேல நடந்த நிஜமான வரலாறு. பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய விண்கல் வந்து நம்ம பூமியில மோதினதாலதான் ராட்சச டைனோசர் இனமே மொத்தமா அழிஞ்சு போச்சு. இதே மாதிரி திரும்பவும் நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? நம்ம பேசிட்டு இருக்கிற கால அளவு எவ்வளவு பெருசுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விண்கல் வந்து ஒரு பேரழிவை ஏற்படுத்துச்சு. இன்னைக்கு தேதிக்கு கூட கணக்கே இல்லாத விண்கற்கள் நம்ம பூமியை சுத்தி வந்துட்டு இருக்கு. எப்போ வேணா ஆபத்தா மாறலாம். இது பத்தாதுன்னு இன்னும் 500 கோடி வருஷம் கழிச்சு நம்ம சூரியனே நமக்கு எதிரியா மாறப்போகுது. நம்மளே உருவாக்கிக்கிட்ட ஆபத்துகள், வெளியிருந்து வர்ற விண்கற்கள், இது எல்லாத்தையும் விட ஒரு விஷயம் நடந்தே தீரும்னு உரப்பா சொல்லலாம். அது என்ன தெரியுமா? நமக்கு வெளிச்சத்தையும் உயிரையும் கொடுத்துட்டு இருக்கிற நம்ம சூரியனோட மரணம் தான். அப்போ என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சூரியன் தன்னோட எரிபொருள் எல்லாம் தீர்ந்து போய் பயங்கரமா பெருசாக ஆரம்பிக்கும். அதுக்கு பேருதான் ரெட் ஜாயிண்ட். ரெண்டாவதா, அப்படி பெருசாகும் போது பக்கத்துல இருக்கிற புதன், வெள்ளி, அப்புறம் ஆமாங்க, நம்ம பூமியையும் அப்படியே முழுங்கிடும். கடைசியா நம்ம பூமி ஒரு நெருப்பு கோளமா மாறி எரிஞ்சி சாம்பலாயிடும். இது ஒருவேளை நடக்கலான்னு இல்ல, இது கண்டிப்பா நடக்க போற ஒரு அறிவியல் உண்மை. ஒருவேளை இதுதான் நம்ம உலகத்தோட உண்மையான, யாராலையும் தடுக்க முடியாத கடைசி நாளா இருக்கும். சரி, அறிவியல் ஒரு பக்கம் உலகத்தோட முடிவை இவ்ளோ தெளிவா சொல்லுது. ஆனா இதே விஷயத்த பத்தி பல 1000 வருஷமா நம்ம முன்னோர்கள் என்ன நினைச்சாங்க? அவங்களோட கதைகள்ல, புராணங்கள்ல இத பத்தி என்ன சொல்லிருக்காங்க? வாங்க அதையும் கொஞ்சம் பாப்போம். உண்மையில ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உலகம் எப்படி அழியுங்கிற கதைகள் மனுஷன் கதை சொல்ல ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இருக்கு. ஒவ்வொரு கலாச்சாரமும், ஒவ்வொரு நாகரிகமும் இது அவங்கவுங்க பார்வையில சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம இந்து தர்மத்தை எடுத்துக்கிட்டோம்னா, நாம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது கலியுகம்னு சொல்லப்படுது. அதாவது அநீதியும் குழப்பமும் நிறைஞ்ச ஒரு காலகட்டம். இந்த யுகத்தோட இறுதியில ஒரு பெரிய பிரளயம், அதாவது மகா பிரளயம் வரும். அதுல உலகம் அழிஞ்சு திரும்பவும் ஒரு புது யுகம் தொடங்கும்னு சொல்லுது. அப்ப பாருங்க, இங்க அழிவுங்கிறது ஒரு முடிவே இல்ல, அது ஒரு புது தொடக்கத்துக்கான ஆரம்பம். இது வெறும் ஹிந்து மதத்துல மட்டும் இல்லங்க, உலகம் பூரா இருக்கிற பெரும்பாலான மதங்கள்லயும் புராண கதைகள்லயும் ஒரு இறுதி தீர்ப்பு நாள், அதாவது டூம்ஸ்டே பத்தின கருத்து இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? உலகத்தோட முடிவுங்கிறது மனிதர்களோட ஒரு பொதுவான சிந்தனையா காலம் காலமா இருந்துட்டு வந்திருக்கு. சரி, ரொம்ப தூரத்துல நடக்க போற அழிவை பத்தியும் ரொம்ப பழங்கால கதைகளை பத்தியும் பேசிட்டோம். ஆனா இதுல இருந்து நாம இப்போ இந்த நிமிஷம் கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? நம்மளோட பொங்கு இதுல என்னவா இருக்க போகுது? இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். உலகத்தோட உண்மையான முடிவு எப்போ, எப்படிங்கிறது ஒரு மர்மமாவே இருக்கலாம். அது பல கோடி வருஷம் கழிச்சு நடக்கலாம், இல்ல நாளைக்கே கூட ஏதாவது நடக்கலாம். ஆனா மனிதனால வரக்கூடிய அழிவுகள் நம்ம கையில தானே இருக்கு. அதனால இந்த பூமியை பாதுகாக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட தலையாய கடமை. இப்போ இந்த இறுதி கேள்வி உங்களுக்காகத்தான். ஒரு விண்கல் வர்றதையோ இல்ல சூரியன் பெருசாகிறதையோ நம்மால நிறுத்த முடியாது, சரிதான். ஆனா நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயங்கள்ல நாம எப்படி நடந்துக்க போறோம்? நம்ம கையில இருக்கிற இந்த உலகத்தை நம்ம அடுத்த தலைமுறைக்கு பத்திரமா கொடுக்க நாம என்ன செய்ய போறோம்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?